அருமை ரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துகளையும் கிரைஸ்ட் காஸ்பல் மிரக்கல் மிஷன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். செய்தி கொடுக்கின்ற தாசரை நீர் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலே தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 9வது அதிகாரம் 62வது வசனம். கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல. மீண்டும் வாசிக்கிறேன். கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நாம் கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்காக எதையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக கர்த்தருக்கென்று செய்ய இருக்கிற காரியங்களை நாம் செய்வதற்கு பிரயாசப்படுகிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே அதை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. அதற்கு ஒரு காரணத்தையும் நம்ம ரெடி பண்ணி வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல. அப்போ ஆண்டவருடைய வேலையை நம்ம எடுத்து செய்யும்போது அல்லது தேவனுடைய காரியங்களை நம்ம முன்னெடுத்து நடத்தும்போது சில தடைகள், சில நிர்பந்தங்கள் வரும்பொழுது நம்ம பின்னிட்டு பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களை பார்த்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு இவர்கள் தகுதியானவர்கள் அல்ல. இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் தோன்றுகிறது. கர்த்தருக்கான காரியத்தை செய்யாமல் இருக்கும்போது கர்த்தர் காரணத்தை எதிர்பார்க்கவில்லை, மாறாக காரியத்தையே எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கான காரியத்தை செய்யாமல் இருக்கும்போது கர்த்தர் காரணத்தை எதிர்பார்க்கவில்லை, மாறாக காரியத்தை எதிர்பார்க்கிறார். இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு ஜெபிக்க முடியவில்லை, எனக்கு வேதத்தை வாசிக்க முடியவில்லை, எனக்கு நன்மை செய்ய முடியவில்லை, எனக்கு ஊழியம் செய்ய முடியவில்லை என்று சொல்லி காரணங்களை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் காரணத்தை எதிர்பார்ப்பது கிடையாது. எனக்கு நிறைய சம்பளம் கிடைச்சா ஊழியத்திற்காக நான் அதிகமாய் கொடுப்பேன் என்று சொல்லி அநேகர் சொல்லுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது என்ன இருக்கிறதோ அதை ஆண்டவருக்காக நாம் எப்படி செலவு செய்கிறோம் என்பதையும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ கொஞ்ச பணத்திலே எப்படி கர்த்தருக்காக நாம் உண்மையாக இருக்கிறோம்? வேதத்தில் வாசிக்கிறோம், 2 காசு போட்ட ஏழை விதவையை கர்த்தர் உயர்வாக பேசுகிறார். அப்போ இருக்கிறதை வைத்து கர்த்தருக்காக நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மோசேயை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக அழைத்தபோது மோசே, நான் திக்குவாயனும் மந்த நாவும் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். திக்குவாயன் மந்த நாவு என்று சொல்லி ஒரு காரணத்தை அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் காரணத்தை எதிர்பார்ப்பது கிடையாது, காரியத்தை எதிர்பார்க்கிறார். புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஒரு சம்பவம் தெரியும். ரோட்டு ஓரத்தில் குத்துயிரும் குலை உயிருமாக ஒரு மனுஷன் கிடக்கிறான். அந்த வழியாய் போகிற ஆசாரியன் அவனை கண்டுகொள்ளாமல் போகிறான். அந்த வழியாக போகிற லேவியன் அவனை கண்டுகொள்ளாமல் போகிறான். ஆனால் அந்த வழியாக வருகிற சமாரியன் அவனை கண்டு அவனுக்கு உதவி செய்து அவனுக்கு நல்ல ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அந்த இடத்துல வைத்து விட்டு போகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே அநேகர் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அநேகர் உதவியற்று இருக்கிறார்கள், உதவிகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை ஒரு விசை நாம் சிந்திக்க வேண்டும். எஸ்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்த வேண்டும். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவமாக எண்ணப்படும். காயினை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நிச்சயமாக அடுத்தவர்களுக்கு நாம் நன்மை செய்யும்போது நிச்சயமாக நமக்கு மேன்மை உண்டாகும்.
நிச்சயமாக நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் சரியாய் செய்யும்போது, கொஞ்சத்திலே உண்மையாய் இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கலப்பையில் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உடையவன் அல்ல என்று சொல்லி பார்த்தோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ராஜ்யத்திற்கென்று நிர்ணயித்திருக்கிற, உம்முடைய ராஜ்யத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிற எங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வேதத்தின்படி நாங்கள் உண்மையுள்ளவர்களாய், பின்னிட்டு பாராதவர்களாய், எங்களுக்கு நீர் கொடுத்த தாளந்துகளை, வசதிகளை, பலனை உமக்கென்று பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.